தொகுப்புகள் எல்லாமே வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல வந்த தொகுப்புகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்குள்ள வந்த தொகுப்புகளா நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது, மிக சமீபத்தில வந்த தொகுப்பு வந்து பிரபாகரன் சண்முகநாதன் எழுதிய மருள் என்கிற தொகுப்பு தான். அந்த தொகுப்பு வந்து அவர் வந்து மருள்ன்ற கதை வெளியாகிறதுக்கு முன்னாடியே நானும் பிரபாவும் அந்த கதையை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஊடகவியலாளராக இருந்த பொழுதே எனக்கு வந்து தம்பியாக அறிமுகமானவர். ஒரு தொகுப்பின் வாயிலாக இன்றைக்கு எழுத்தாளராக வந்திருக்கிறார். அடுத்த ஆண்டு இதே இப்படி ஒரு நிகழ்வு நடத்தினால் அஜய் பிர்சா அவருடைய தொகுப்பையும் இன்னொருவர் பேசுகிற ஒரு வாய்ப்பை பெறுவார். இப்பொழுது பிரபாகரன் சண்முகநாதன் அவர்களுடைய மருள் சிறுகதை தொகுப்பு குறித்து மொழிபெயர்ப்பாளர் சீனிவாஸ் அவர்கள் உரையாற்றுவார். இந்த உலகத்தில் வந்து மனிதர்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருங்கிணைக்கிறது ஒன்று அறம், இன்னொன்று கலை. ஆனால் அந்த கலையை வந்து அறத்தை தான் வந்து முன்னிறுத்தல வைக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறப்போ அகர்முதலம் சார் எனக்கு இந்த தொகுப்பு கொடுத்தாரு. எனக்கு அது அன்றைக்கே உட்காந்து ஃபுல் கதையும் வாசிச்சிருந்தேன் நான். அதில் எனக்கு அவரோட மொழிநடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டின்றது ஒரு சிக்னேச்சர் இருக்கும் எல்லாருக்கும். அது வடிவமாகட்டும், இல்லை மொழிநடை, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் ஃபினிஷ் பண்ணுற விதம், நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க அந்த பெர்செப்ஷன் கூட மாறுபடும் ஒரு கிரியேட்டர்லேருந்து இன்னொரு கிரியேட்டருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்ல எனக்கு ஃபஸ்ட் டைம் பேசுகிறது எனக்கே கொஞ்சம் ஸோ ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே ஒரு தனிப்பட்ட சிக்னேச்சரு. அந்த சிக்னேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு பெர்செப்ஷன் நம்மளை எல்லாரையும் திங்க் பண்ண வைக்கும் டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ்க்குள்ளே. இலக்கியமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இடதுசாரி வலதுசாரி தாண்டி ஆர்டிஸ்டிக்காக எழுதுகிறவங்க சில பேர் தனிச்சையாக தெரிவாங்க. ஸோ அது மாதிரி இப்போது இந்த தொகுப்பை பற்றி பேசுகிறேன். இதில் மொத்தமே வந்து ஒரு 10 சிறுகதைகள் இருந்தது. இந்த 10 சிறுகதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதை வந்து அப்பா வீட்டில் இல்லை. இந்த கதை வாசித்து முடித்ததுமே எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஜெயமோகன் சாரோட முதல் சிறுகதையான நதி கதை வந்து மைண்டில் வந்து போச்சு. ஏன்னு தெரில. ஏன்னா வந்து அதில் அம்மாவோட இறந்து போனதுக்கப்புறம் அந்த சடங்கை வந்து நினச்சி அந்த சடங்கு நடக்கும். அப்போது அந்த கதை வந்து இதுவாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இதில் இருந்துச்சு. அதில் வந்து அம்மாவோட இறப்பு, அவங்கள பற்றின நினைவுகள், அந்த நதி பற்றின விஷயங்கள் அதில் கதையில் முன்னூர்த்தில் வரும். இந்த கதையில் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப சோகமாக ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் பக்கத்தில் இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸ் கூட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த அம்மா. அப்பா வந்து கொஞ்சம் பயங்கர ஆல்கஹாலிக்காக இருப்பார். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு இதுவாக இருக்கிற ஸ்டேஜில் தான் இருப்பார் அவர். ஸோ அப்படி இருக்கிற இதில் தன்னை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நல்லா டீட்டெயிலாக அழகாக எழுதியிருந்தார். ரொம்ப டெப்த்தாகவும் இருந்துச்சு அந்த ஒரு கதை. அப்பாவோட லாஸ்ட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அப்பா பற்றி நினச்சி பார்க்குற விஷயங்கள், அது கதை வந்து மாற்றி மாற்றி வரும். எப்படி சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் வந்து இங்கே அட் ப்ரெசன்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள், இன்னொரு பக்கம் வந்து அப்பாவோட தனக்கு இருக்கிற அந்த உறவு பற்றின விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பார் ரைட்டரு. அதில் நிறைய சில லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொய்டிக்காகவே இருக்கும். அட் த சேம் டைம் இது மோஸ்ட் ஆஃப் த கதைகள் வந்து இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷனிசம்லேருந்து வரப்போ கொஞ்சம் டீட்டெயிலிங் கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். ஸோ இந்த கதை எனக்கு பர்டிகுலர் பிடிக்கிறதுக்கு ரீசன் வந்து அது கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவே சொல்லியிருக்காரு ரைட்டர் அந்த கதையை. அப்பாவோட இருக்கிற அந்த உறவு, அவர் எப்படி வந்து
வீட்டில் நடந்துப்பார். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட்டுக்கு வர வர என்ன ஆகும்னா, அப்பா வந்து இறந்து போகிறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ அப்போ அந்த அந்த சுற்றி ஹாஸ்பிட்டலில் நடக்கிற நிகழ்வுகள், அதுக்கடுத்து நடக்கிற சடங்கு, அந்த விஷயங்கள் எல்லாத்த பற்றியுமே வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வருவார். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த தொகுப்பில் எனக்கு பிடிச்ச இன்னொரு கதை அசரீரி. அசரீரி கதை வந்து எனக்கு படித்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கதையில் வந்து அலெக்ஸா வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் இந்த கதையில். இது கதை படித்து முடித்ததுமே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஆண்ட்ராய்டு கொஞ்சப்பன் ஃபிலிம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு ரோபோட்டுக்கும் அப்பாவுக்கும், ஐ மீன் அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் வந்து ஒரு ரோபோ வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த டிவைஸ் அலெக்ஸா டிவைஸை வச்சு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் ஒரு புனைக்கதை எழுதியிருப்பார். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியாக வர வேண்டியது, பட் ஆனால் ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தொடங்கி அப்பாவுக்கும் அந்த அலெக்ஸாக்கும் இருக்கிற டிவைஸ் பற்றி இதில் டீட்டெயிலிங் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அலெக்ஸாக்கு அப்பா வந்து ஒரு பேர், ஐ மீன் அவர் ஒரு க்ரியேட் பண்ணியிருப்பார். எப்படின்னா, அது ஆத்தா அப்படின்னு கூப்பிடுவார். ஆத்தான்னு கூப்பிட்டா அது வந்து அது ஐ மீன் ரியாக்ட் ஆகும். ஸோ இதுக்கான டீட்டெயிலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு அந்த அலெக்ஸாவோட ஐ மீன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அந்த பையனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அப்பா என்ன பண்ணுறாரு, அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குன்றது பையனுக்கு வந்து அந்த அதை பற்றின ஹிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்க சொல்ல சடனாக வந்து பையன் வந்து தன்னோட அந்த ப்ரைவசிக்குள்ளே வந்து அது எல்லாத்தையும் எட்டி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடனே ஒரு நாள் கண்டிப்பார், எதுக்கு அடுத்தவங்க ப்ரைவசியில் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வராமல் தவிர்த்திருப்பார். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து அப்பா வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் அப்பா இறந்து போனப்போ அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து கம்பெனிக்கிட்ட அவர் திருப்பி எகைன் கேட்பார். கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் தானே வந்து அது பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ எங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு கம்பெனிலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த அலெக்ஸாக்கும் அப்பாவுக்கும் இடையில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை கதையாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தா அப்பாவை பற்றி வந்து இது பண்ணுறப்போ நடுவில் ஆக்சுவலாக அவர் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருப்பார். அவருக்கு ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கிறது பிடிக்கும். அந்த மேஜை எல்லாம் எப்போவுமே க்ளீனாக வச்சுட்டு ஒரு மாதிரி இதுவாக இருப்பார். தன்னந்தனியாக தான் இருப்பார். ஸோ பையன் வேற ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்யூனிசத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு இடத்துல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து பிகினிங்கில் ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து கம்யூனிசம் எல்லாமே ரொம்ப துடிதுடிப்பாக இருப்பாங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போக்கு மாறும். எல்லோரும் வந்து கம்யூனிசத்துலேருந்து திருப்பி ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க. அந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவார். பட் ஆனால் அது கொஞ்சம் முரணாக இருந்தாலுமே அப்பாவுமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, சில விஷயங்கள் அதெல்லாமே நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் பர்டிகுலராக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 158 தடவை வந்து கிட்டத்தட்ட அது கூப்பிட்டு பேசியிருப்பார். அதுக்கும் இதுக்குமே அந்த ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் படத்தில் வர மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸ்ட்ராங்காக. ஸோ இவர் பையன் இல்லைனாலும் அவர் அதை வச்சுட்டு அவரோட தேவைகள், அன்றாட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு எல்லாமே வந்து அந்த டிவைஸு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சைஃபை ஃபீல் கொடுத்தது இந்த கதை படிக்க சொல்ல. இந்த கதையிலையும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துல வந்து அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவரோட நோட்டில் ஒரு இடத்துல ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சுருப்பார். அந்த கோட் வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவார் அந்த மகன். அது அந்த ஐ மீன் அந்த மிஷனை இது பண்ணுறதுக்கு, அந்த அலெக்ஸா டிவைஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் அவர் அப்பா ரெகுலராக சந்திக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பார்க்குக்கு வாக்கிங் வருவார். அவர்கிட்ட பேசி
அதுக்கடுத்து தெரிஞ்சுப்பார் அது என்ன அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வரும். அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது ஒரு சைஃபை கதையாக இருக்கும். அதில் எனக்கு பர்டிகுலராக இந்த 10 கதையில் இந்த தொகுப்பில் எனக்கு இந்த 2 கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி நாள் அப்படின்ற ஒரு கதை ஒன்று வரும். அந்த கடைசி நாள் கதை வந்து ஒரு லேடி வந்து ஒரு மீடியா ரிலேட்டட் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேபி ஜேர்னலிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து வேலை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்படி இருக்க சொல்ல அவளோட மனநிலை என்னவாக இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த கதை. ஆக்சுவலாக எப்போவுமே வந்து அந்த எதிர்பார்ப்பும் தடமாற்றமும் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கதையை ஆரம்பிப்பார். அந்த கதையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே போக போக ஒவ்வொரு விஷயமா அந்த ஆஃபீஸில் இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவார். அந்த வேலையை விட்டு தூக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து கடைசியில் அவங்களையும் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமா போயிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக அந்த எடிட்டரு, சப் எடிட்டரு, அந்த உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அவங்கள இது பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கும். அந்த வேலைன்ற ஒரு விஷயம் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்சனோட ஒரு பயம் ஒன்று இருக்கும் எப்போவுமே. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும், இல்லை அந்த ஃப்யூச்சர் பற்றின பயம், நம்மளை கூட சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் பட்டுச்சுன்னா. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவங்களோட மனநிலை என்னவா இருந்தது, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க கடைசியில் அப்படியே வேலையை விட்டு அப்படியே கிளம்பி வரா மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம், லைஃப் எப்படி போக போகுது, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நம்மளை, அப்படி இப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் ஒரு நடுவில் ஒரு மெட்டஃபராக ஒன்று சொல்லுவார் இந்த நகரத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நகரம் வந்து ஒரு ராட்டினம் மாதிரி, இத்தனை நாள் வந்து என்னை அந்த ராட்டினத்தில் ஏற்றி வச்சு சுற்றிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து திருப்பி வந்து இன்னொரு தடவை அந்த ராட்டினத்தில் ஏறணுன்னா காசு கொடுக்கணுன்ற எதிர்பார்க்குற ஒரு பையன்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த நகரத்தோட இது இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மெட்டஃபராக ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை கடைசியில் பார்த்தா எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத விட அது நடந்துடுமோ அப்படின்ற பயம்தான் மனுஷனுக்கு அதிக பதற்றத்தை உண்டாக்கும். ஸோ அது பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கதை தான் இது. ஸோ இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சுவாரஸ்யமாக. ஒரு சிங்கிள் கேரக்டர் அவங்களே பேசுகிற மாதிரி தான் இந்த கதை வந்து இருக்குது. அவரோட மொழிநடை இதில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எழுதியிருக்காரு. இதில் அதே மாதிரி லட்சத்தில் ஒரு காதல் கதை அப்படின்னு ஒரு கதை வரும். இல்லை கதாபதி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹியூமரஸான ஒரு ஸ்டோரி தான் அது. அவன் வந்து அழகாக கதைகள் சொல்லிகிட்டு இருப்பான். சுற்றி எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன், 10th படிக்கிற பையன் வந்து அவன்கிட்ட சொல்லுவான், நீ என்கிட்ட சொல்கிற கதைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ்புக்கில் போட்டானா அதிகமாக வியூஸ் கிடைக்கும், லைக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா போல். ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ணோன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அவனோட பேர் வந்து விநாயகமூர்த்தி. அந்த டைட்டிலே வந்து யூசர் ஐடி காமெடியாக இருக்கும். நாய் அப்படின்ற மாதிரி வரும் அது. ஆக்சுவலாக அந்த பையன் சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையும் கேட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கதைகளை சொல்ல ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதைகளுக்கு எல்லாத்துக்குமே டே டு டே வியூஸ் கிடச்சிட்டே இருக்கும். அதில் ஒருத்தங்க ஒரு ஃபேன் கேர்ள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் டே வந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை மீட் பண்ணணும், அவங்க நேரடியாக போய் பேசணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பார். அதுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்பார். கேட்டதுக்கு அவர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, இந்த சிக்கன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல செலவு வைப்பார் அவருக்கு. அது எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அதை மீட் பண்ணதுக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்க்க ஒரு இடத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு இளநீ வெட்டுற கடை பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து இது பண்ணோம். பட்டு அந்த பொண்ணு கிடையாது, இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணு. திருப்பி வேற ஒரு பர்சன் வருவார், ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் வருவான். பேசிகிட்டு இருப்பான், நான் அவங்க ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போவான். இவனும் பாவம் ரொம்ப அழுத்து போயிட்டு இருப்பான். என்னடா சார் அந்த பொண்ணு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோமே, அந்த பொண்ணு வரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு.
ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருப்பான். சரி இதுக்கு மேலே வேணாம், தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஞ்சர் நினைக்கிறேன் ஐ திங்க் அது. அதில் வந்து அந்த பையனோட எடுத்த ஃபோட்டோ வரும் அந்த அக்கௌண்ட்லேருந்து. வந்த உடனே இவனுக்கு ஒன்றும் புரியாது. ஒருவேளை நம்மளை வேகு பார்க்க தான் அந்த பையனை அனுப்பிச்சிருக்காளோ அவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். அப்புறம் தான் வந்து அவனோட ப்ரொஃபைல் எடுத்து செக் பண்ணுவான். இத்தனை நாள் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஃபேன் கேர்ள்னு நினச்சிட்டு இருக்கிறது, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு பையன் அப்படின்ற விஷயம் அப்போ தான் தெரிய வரும். ஸோ என்னடா இது பொண்ணு நினச்சிட்டு இத்தனை நாள் பேசிட்டு இருந்தோமே அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். இதுக்கிடையில் வந்து பார்த்தா அடிக்கடிக்கு வந்து அந்த கேரக்டர் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லும். ப்ரோன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணி பிகினிங்கில் ஒரு இடத்துல கேட்டிருப்பான். கேட்டால் அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, அந்த ராஜாராணி படத்தில் லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து எப்போவுமே லவ் பண்ணுற பசங்களை ப்ரோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இது கொடுத்துருப்பான். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இவருமே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அதே மாதிரி சாட் பண்ணி பேசியிருந்திருப்பார். கடைசியில் வந்து பார்த்தா அப்போ தான் புரிய வச்சா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோம் நம்ம, முட்டாள்தனமாக ஒரு பையன்கிட்ட போய் நம்ம பேசிவிட்டு நம்ம வேறு தேவையில்லாமல் ப்ரோன்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு சாட்டில் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா போல். ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஏமாற்றம் அடைவா போல். ஒரு பொண்ணு நினச்சிட்டு தப்பாக ஒரு இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மைண்டில் அவருக்கு ஒரு இதுவும் போயிட்டுருக்கோம். ஏன் வந்து நஜரியா வந்து ராஜாராணி படத்தில் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு, லவ் பண்ணுறவங்கள ஏன் ப்ரோன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அவருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இது ஒரு 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 ஃபன்னியான ஸ்டோரி தான் இருக்குது. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபன்னி வேல ட்ரீட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோரி. இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை. அதே மாதிரி இந்த புத்தகத்தோட தலைப்பு கதையாக இருக்கிற அந்த மருள் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அந்த மருள் கதை வந்து எப்படின்னா, அவங்க அம்மா ஊரில் வந்து வில்லேஜில் இந்த சாமி வழிபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியில் அந்த கருப்பர் சாமியை வந்து வணங்குவாங்க. ஸோ அவங்க ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கருப்பர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ப வீட்டில் நடந்துக்கலைன்னா அதுக்கு நேர்மாறாக ஏதாவது விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்கள உறுத்திட்டே இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அதான் ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் செய்யாமல் ஒன்று பண்ணுவார். அதனால் அவர் இறக்க நேரிடும். ஸோ அதுக்கு அடுத்து வீட்டில் வந்து அந்த கருப்பரோட உத்தரவு இல்லாமல் வீட்டில் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து இது பண்ணவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல வீட்டில் அந்த பையனும் அவங்க அண்ணனும் மட்டும் இருப்பாங்க. ஸோ அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணு வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இவ வீட்டுக்கு வந்து பேசுகிறதுக்கு மறுத்துட்டே இருப்பாள். ஏன் அப்படின்னா, அவள் வந்து ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிட்டு அவளுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அவள் பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். புவனா அப்படின்ற ஒரு கேரக்டர் அது. ஸோ அதனால் அவள் ரொம்ப தயங்கி இருப்பாள். அவள் வீட்டுக்கு வந்து பேசுகிறது, இன்னொன்று அம்மா ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால். ஆல்ரெடி அண்ணனுக்கு லவ் மேரேஜ் ஆச்சு, திருப்பி நம்மளும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அண்ணி வந்து டெம்பிள் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இவ எண்ட் ஆஃப் த டே இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவளை எப்படியாச்சும் வர வச்சு பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லி வர வச்சுருவான். அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே கையோட இருக்கிற டைம் கூட இருக்காது ரொம்ப. ஸோ அதனால் அந்த பொண்ணை வந்து அங்கேயே கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, அந்த கருப்பர் கோயிலுக்கு. ஸோ அங்கே இருக்க சொல்ல அண்ணி மேலே வந்து சாமி வரும். அப்போது அவங்க வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிஞ்சு உசுறு வந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒன்று முன்னிறுத்தலாக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவனுக்கு இன்டர்னலாக ஒரு பயம் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஆஹா எப்படிடா இது பிஞ்சு உசுறுன்றாங்களே. ஏன்னா போனா அந்த அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனதோட அந்த பொண்ணுக்கு வந்து பசங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அப்போ தான் கதையிலே ரிவீல் பண்ணுவார். அதுதான் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அது லாஸ்ட்டில் வந்து பார்த்தா அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி சாமி வந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த கருப்பர் சாமி வந்து பேசி இறங்கினதுக்கப்புறம் அண்ணி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடும். அவங்கள அதே காரில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த பதற்ற நிலையோடையே வந்து அந்த கதை வந்து முடியும். அது இதுவுமே நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையும்.
இதில் அதே மாதிரி யாதுமானவள் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். இந்த யாதுமானவள் கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீரியஸான கதை தான் இது. ஆக்சுவலாக ஒரு ஒரு பெண் வந்து அவங்களோட வாழ்வியலில் அவங்களுக்கு நேர்ந்த விஷயங்கள், அவங்க சந்தித்த துயரங்கள் சார்ந்த கதை இது. இந்த கதையில் வந்து அந்த அலமேலு அப்படின்ற ஒரு ஏஜ்டு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, அவங்க ஹஸ்பண்டு இழந்துட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பாவம் அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து லைஃப்பில் இது பண்ணி முறுக்கெல்லாம் சுட்டு இது பண்ணி கடைசியில் வந்து அவங்க பொண்ணு இந்திரான்ற கேரக்டர் கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் மாப்பிள்ளை வந்து ஒரு குடிகார பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்னடா லைஃப்பில் எல்லாமே இதுவாகவே இருக்குது, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து வெறுத்துரும் லைஃபு. ஏன் அப்படின்னா அவங்க டீனேஜில் இருக்க சொல்ல, அவங்க ஒரு ஏஜில் இருக்க சொல்ல அவங்ககிட்ட ஒருத்தங்க தப்பாக ஐ மீன் மொலாஸ்டிங் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஐ மீன் அவங்க அப்பா இறந்து போவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஃபேமிலியில் இந்த முறுக்கு சுட்டு இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே நிலைமை தான் இவங்களோட ஜென்ரேஷன்லேயும் போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சலிப்பு தட்டிடும். லாஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இல்லை அவளோட பிரச்சனையிலேருந்து அவளே மீண்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னிறுத்தலாக வச்சு சொல்லி முடிச்சிருவாங்க இந்த கதையில். இது எப்படி சொல்கிறதுனா, இந்த கதை இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான கதையாக இருக்குது இந்த இதில். அவர் பெரும்பாலும் இதில் சொன்ன கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டர் வெயினில் தான், ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் ரொம்ப சோகமாகவும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட நிலையில் தான் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் இந்த இதில். அதே மாதிரி இதில் இழப்பு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த இழப்புன்ற கதை வந்து பார்த்தா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்கள டெலிவரி ஆகிற இதில் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை அனுப்பிச்சு ஒருத்தங்களை இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க, ஆம்பளைங்க யாரும் இல்லையா சொல்லிட்டு. ஸோ அந்த இடைப்பட்ட ப்ராசஸில் ஒரு சின்ன இடமா இருக்கும். அந்த இடம் ரொம்ப நெருடலான இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் அங்கே நடந்து போய் அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு லேடி இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு பார்ப்பாங்க ஆக்சுவலாக கூப்பிட்டு போகிறதுக்காக. அது முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். கடைசியில் எப்படியோ அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ஒரு லாரி வரும், அதை நிப்பாட்டி கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டெலிவரி நடக்கும். அவங்க முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும். பட் ஆனால் வந்து அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க அதில். ஸோ இது இந்த கதை ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியான ஃப்ளேவரில் இருக்கும். அது ரொம்ப ஐ மீன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது ரொம்ப குட்டி கதையாக வர மாதிரி இருக்குது, ரொம்ப சீரியஸான கண்டென்ட். பட் ஆனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் ஒளிந்திருக்கும் வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. இது ரைட்டரோட ஒரு 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 ஃபேண்டசி மாதிரி இருக்குது, ஒரு லவ் ஸ்டோரி இது ஆக்சுவலாக. இது ஐ மீன் கற்பனையாக நல்லா இருக்குது. அந்த கதையாக வந்து அதில் சொல்ல வர விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஐ மீன் படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் கதையாக உள்ளூர்ந்து பார்த்தா எனக்கு அது கொஞ்சம் ஒரு லைட்டர் வெயினில் இருக்கிற ஒரு ஃபீலு கொடுத்துருந்துச்சு இந்த கதை. அதே மாதிரி வெகு தொலைவில் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கேரக்டர் வந்து இறந்து போயிட்டுருக்கோம். அந்த இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவர் ஒர்க் பண்ண பிளேஸ்லேருந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒர்க் பண்ண இடத்துலேருந்து அவங்களே வந்து ஒரு இது போடுவாங்க, ஐ மீன் ஒரு என்கொயரி கமிஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ போட்டு இப்போ வந்து அவரோட டெத்துக்கான அந்த கான்ஸ்பிரசிக்கான விஷயங்களை வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் அந்த என்கொயரி செஷன் நடக்கும். அதில் அந்த பையனும் அம்மாவும் போய் பேசுவாங்க. பேசுகிறப்ப அதை சுற்றி என்ன விஷயங்கள் நிகழுது
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த வேர்ல்டு பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து அப்பா வந்து அந்த பையனுக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பார். எப்படி வந்து எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இதில் ஒரு மென்ஷன் பண்ணது லாக்டவுனுக்கு அப்புறமான டைம் தான் நினைக்கிறேன். சில ஐ மீன் கவர்மெண்ட்டோட பிஹேவியரு எப்படி வந்து இந்த ஐ மீன் இந்த முதலாளித்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன ஒரு மாதிரியான டீட்டெயிலிங் இருக்கும். அது இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும் புதுசாக. எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை அப்பா வீட்டில் இல்லை கதை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சீரியஸாக இருந்தது அந்த சப்ஜெக்டே வந்து. அது அந்த கதை படிக்கிறப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அவரோட அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷனிசம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது அவரோட எழுத்து நல்லா இருக்குது. எழுத்து அந்த மொழி நடை வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. எனக்கு தோணுச்சு என்னடா ஒரு இப்போ சின்ன ஏஜாக தான் இருக்குது, பட் ஆனால் ஒரு கண்டிப்பாக மேபி அவரோட நெக்ஸ்ட் தொகுப்பில் இன்னும் இதை விட நல்ல சீரியஸான கண்டென்ட் கொண்டு வர்றாருன்னு பார்க்குறேன். இதுலேயுமே நல்ல கதைகள், அவரோட மொழி நடை, அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கேன்வஸ் இன்னும் கொஞ்சம் ஐ மீன் பெருசு பண்ணால் இந்த கேரக்டர்ஸ் பற்றி, அப்புறம் வந்து அந்த பேக்ட்ராப் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஐ மீன் ஃப்யூச்சரில் அவர் இன்னும் நல்ல ஒரு ஒர்க்ஸு கொண்டு வர்றாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவரோட மொழி நடை. நல்லா ஒரு மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணுற விதம், சொல்கிற சில சின்ன சின்ன இது. அப்புறம் நிறைய பேர் வந்து கதை எடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேருந்தே கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் சினிமாவுக்கு எப்படி ஒரு ஒரு பிகினிங்கில் ஒரு ஹுக் பாயிண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கோ, அந்த மாதிரி கதை கூட சொல்கிறப்ப சில விஷயங்கள் என்ன ஆகும்னா சில பேர் பொய்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில லைன் எல்லாம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணுறது நான் பார்க்கல. பட் ஆனால் ஒரு சில கதைகளில் ஒரு பொய்டிக் எக்ஸ்பிரஷனோட ஒரு சின்ன பேராவோட ஸ்டார்ட் பண்ணி கவித்துவமாக அதுலேருந்து கதைக்கு வர மாதிரி சில விஷயங்களெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் சில வரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை மட்டும் நான் நோட் டவுன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கடைசி நாள் கதையில் வந்து ஒரு லைன் இருக்கும். நகரம் இயங்கிக் கொண்டிருந்தது ஒரு ராட்டினம் போல், என்னையும் ஏற்றிக்கொண்டு இத்தனை நாள் சுழன்று கொண்டிருந்தது. இப்போது மேலும் ஒரு சுற்றுக்கு பணம் கேட்க இல்லை என கைவிரிக்கும் சிறுவர் கூட்டத்தை ராட்டின மேற்பார்வையாளர் பார்க்கும் பார்வையில் என்னையும் பார்க்கிறது. அது மாதிரி சில அவரோட அந்த மெட்டாஃபர்ஸு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் ஒன்றுமே நல்ல கதைகளை வந்து தமிழ் இலக்கியத்துக்கு கொடுப்பாருன்ற ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த முதல் உரை அப்படின்றது வந்து உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பெரிய சுதந்திர அட்டை. அது இன்னொரு வகையில் அது இன்னொரு சவால். முதல் உரையில், அதாவது முதல் போட்டியில் 100 அடிப்பவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சுதந்திரத்தை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல உரை. பிரபாகரன் சண்முகநாதன் எழுத்தாளர் வந்திருக்காரு. அவரை நம்ம வரவேற்றுக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்வு என்பது ஒரு வகையில் அரங்கம் நிறைந்த நிகழ்வு என்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. கவிஞர் சவிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட தூரம் பயணித்து 5 மணிக்கே இங்கே வந்து இறங்கியதெல்லாம் ஒரு திருக்காட்சி போல இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு இன்றைக்கு எழுத வரக்கூடிய படைப்பாளிகளினுடைய புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு யாருமே வந்து பிரபலமில்லாத பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அழைப்புதலை பார்த்து இவ்வளவு பெரிய கூட்டம் பெறுறதுன்றது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கூட்டம் அப்படின்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு வந்து டிஸ்கவரி இந்த இடத்துக்கு வந்ததில் இருந்து வேடியப்பன் வந்து தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். ஆவுதி சார்பில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துங்க, சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு கேட்டே இருந்தார்.
நமக்கு வந்து இது பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆகுதி வந்து நடத்தும் பொழுது அதுக்கு ஒரு அனுசரணை வழங்கி டிஸ்கவரி ஒரு அரங்கத்தை நமக்குன்னு ஒதுக்கி தந்திருக்காங்க. நம்ம மாதம் மாதம் வந்து இந்த அரங்கத்திலே ஒரு நிகழ்வு நடக்க இருக்கு. அந்த வகையில் டிஸ்கவரி புத்தக நிலையத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் வேடியப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளே இந்த தொகுப்புகள் குறித்து உரையாற்றுவது என்பது கொஞ்சம் கடினமான அல்லது கொஞ்சம் நம்ம இன்னுமே தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான உணர்வுகளோட யாருமே இந்த மேடையை நீங்கள் கையாள வேண்டிய தேவையில்லை. இந்த அரங்கத்துக்கு பின்னாடி ஒருத்தர் கை கட்டிட்டு நிற்கிறாரு. அவர் இப்போ கையை எடுத்துட்டாரு. விக்னேஷ் கரிகரன் வந்து வந்திருக்காரு. இந்த தலைமுறையில் வந்து ஒரு விமர்சகர் அப்படின்றத அவருடைய உரைகளின் வழியாக எப்படி வந்து ஒரு புத்தகத்தை வந்து விமர்சனம் பண்ணுறதில் அப்படின்றது இந்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவரை நம்ம கை கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் இங்கே வந்து அமர சொன்னேன், இதுக்கப்புறமா வந்து அமர்வார்னு நினைக்கிறேன். அவரை அன்போடு